நவாபுரன்ற கிராமத்துல ஒரு விவசாயியோட பண்ணையில நீலுன்னு ஒரு ஆடு இருந்துச்சு. அதுக்கு 3 குட்டிங்க இருந்துச்சு. தினமும் தன்னோட குட்டிங்களை பார்த்து அது ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு பெரிய காடும் இருந்துச்சு. அந்த நீலு ஆடுக்கு எதனால பயம் வந்துச்சுன்னா, அந்த காட்டுல இருக்கிற மிருகங்களால தன்னோட குட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற பயத்துல இருந்துச்சு. அதனால அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. தினமும் தன்னோட ஆட்டுக்குட்டிங்களுக்கு அது நிறைய பயிற்சிகளும் கொடுக்கும். அந்த காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு குட்டி ஆடு 2 விவசாயிங்க பேசிட்டு இருக்கிறத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காட்டு பகுதியில நிறைய மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கும். அதுவும் அது ரொம்பவே பசுமையான இடம். உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குட்டி ஆடுக்கு அந்த காட்டுக்குள்ள போய் நிறைய செடி, புல்லெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. தன்னோட அம்மா சொன்னதை மீறியும் அந்த காட்டுக்கு போச்சு. அந்த அம்மா ஆட்டுக்குட்டி தன்னோட ஒரு குட்டியை காணோன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உடனே அந்த ஆடு அந்த காட்டுக்குள்ள போய் தன்னோட குட்டியை மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. காட்டுக்குள்ள போன அந்த குட்டி ஆடு ஒரு பட்டாம்பூச்சி பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே அந்த குட்டி ஆடு காட்டுக்கு நடு பகுதிக்கு போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, தனக்கு முன்னாடி இருந்த 4 ஓநாய்களை பார்த்து அது ரொம்பவே பயந்து போயிருந்துச்சு. அப்பதான் அதுக்கு தன்னோட அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா சொன்னதை மீறி வந்தது தப்புன்னு அதுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இவ்வளோ இல ஆட்டுக்குட்டி நம்ம கிட்ட வந்து மாட்டோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்தீங்களா, நம்ம எதிர்பாராத இவ்வளோ உணவு நமக்கு கிடைக்க போகுது. இதை நம்மளே வச்சு சாப்பிடலாம். இதை பார்த்தாலே தெரியுது, இது ரொம்ப சுவையான ஆடா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதா உங்களோட வீரம்? அப்படி வீரம் இருந்தா காட்டு ராஜாவை தான் நீங்க பிடிக்கணும். என்னது, காட்டு ராஜா சிங்கத்தையா? உங்களால அது முடியாதா? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு சாப்பிட போறீங்க? உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு சிங்கம் தான் நல்லா இருக்கும். என்னோட குட்டியை சாப்பிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்க 4 பேரோட பசி இதுல ஆறி போயிடுமா என்ன? வெளியில எல்லா மக்களும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஓநாய்ங்களுக்கு தைரியமே இல்லன்னு, அதுங்களுக்கு துணிச்சலும் இல்ல, அது ரொம்பவே வேஸ்ட்னு. எங்களுக்கு தைரியம் இல்லையா? நாங்க நினைச்சா காட்டுராஜாவே எதிர்த்து நிற்போம், அவரையே வேட்டையாடுவோம். அதோட கதையை முடிச்சா நீங்க ராஜா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் உங்களுக்கு அடிமை ஆயிடுங்க. சின்ன மிருகத்துல இருந்து பெரிய மிருகம் வரைக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஓநாய்ங்களுக்கு மனசு மாற ஆரம்பிச்சது. சிங்கத்தையே எதிர்க்கணும்னு அதுங்க முடிவு பண்ணுச்சுங்க. கேட்டீங்கல்ல, நாமளும் காட்டுக்கு ராஜாவா ஆகி பாப்போம். காட்டு ராஜாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, காட்டு ராஜாவா அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லல்ல. இது நடக்கும்னு என்னால சுலபமா சொல்ல முடியல. இருந்தாலும் இதை நம்ம ரிஸ்க் எடுத்து செய்யலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேட்டை கிடைக்கும். உடனே அந்த 4 ஓநாய்களும் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த ஓநாய்களை திசை திருப்பி விட்டுட்டு அந்த ஆடும் குட்டி ஆடும் ஓட ஆரம்பிச்சது. சீக்கிரமா ஓடி தன்னோட கிராமத்துக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ணி ஓடினாங்க. ரொம்ப தூரம் ஓடினதுனால அவங்க ரொம்பவே களைப்பாயிட்டாங்க. அந்த பக்கமா திடீர்னு காட்டுராஜா வந்துட்டு இருந்தாரு. அவங்கள பார்த்து அவருக்கு ரொம்பவே கோபம் வந்து அவங்க எதிர வந்து நின்னாரு. சிங்கத்தை பார்த்ததும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பயம் வந்து தன்னோட அம்மா பக்கத்துல போய் நின்னுக்குச்சு. சிங்கம் ரொம்ப கோபத்தோட அந்த பெரிய ஆட்டையும் குட்டி ஆட்டையும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. என்னாச்சு சிங்கராஜா? எதுக்காக நீங்க எங்களை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாதா? நீதானே அந்த ஓநாய்களை என்கிட்ட அனுப்பிச்சது. அவனால என்னன்னு தெரியுமா இப்போ? அத விடுங்க, உங்க மனைவி சிங்கம் எப்படி இருக்காங்க? அதையா நீ கேக்குற? ஆமா, போன தடவை இந்த காட்டுக்கு நான் பிக்னிக் வந்தப்போ உங்களோட மனைவி எனக்கு ரொம்பவே நட்பாயிட்டாங்க. அதான் அவங்கள கேட்டேன் எப்படி இருக்காங்கன்னு. அவங்க கண்டிப்பா என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னையும் என்னோட ஆட்டுக்குட்டிகளையும் ரொம்பவே பிடிக்கும். அவங்கள நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. முடிஞ்சா நான் அடுத்த தடவை அவங்கள வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். நீங்க இப்ப எங்களை ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க மனைவி உங்ககிட்ட ரொம்பவே கோச்சிக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். இல்லனா நீங்க இப்ப எங்களை கொன்னு சாப்பிட போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்க மனைவியோட கோவத்துக்கு ஆளாக போறீங்களா? உங்க மனைவிக்கு என்னோட குட்டிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா நீங்க இந்த நோக்கத்தோட இங்க வந்தது அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்படி நீங்க எங்களை பேசினதே அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் உங்க மனைவி கிட்ட நீங்க தான் வாங்கி கட்டிக்கணும். இத கேட்டதும் சிங்கராஜா அந்த ஆடுங்களை பண்ணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம்
அந்த காட்டு ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க 2 பேரும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட கிராமத்தை நோக்கி இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க என்ன ஆச்சுன்னா அந்த வழியா சிங்கராணி வந்தாங்க. சிங்கராணிய பார்த்ததும் ஆட்டுக்குட்டிக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு. சிங்கராணிய பார்த்த பயத்துல அந்த ஆடு பயந்து போய் தன்னோட அம்மா கிட்ட மறைஞ்சு நின்னுக்குச்சு. அடேங்கப்பா, உங்க 2 பேரையும் வேட்டையாடி சிங்கராஜாக்கு கொண்டு போனேன்னா அவரை ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. என்னது, நாங்க சிங்கராஜாவோட நண்பர்கள். எங்களை நீங்க வேட்டையாடணும்னு நினைச்சது அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? அவரோட நண்பர்களையே நீங்க வேட்டையாடனா என்ன நடக்கும்? வேட்டையாடலாமா? அது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு நாங்க நிறைய உதவி பண்ணிருக்கோம். சிங்கராஜா என்கிட்ட அப்படி ஒண்ணும் சொல்லலையே. உங்களை பத்தி என்கிட்ட அவரு நிறைய சொல்லிருக்காரு. எங்க 2 பேரையும் சிங்கராஜாக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் உங்களை பத்தி பெருமையா நிறைய விஷயம் எங்க கிட்ட சொல்லிருக்காரு. அப்படியா? சிங்கராஜாக்கு நீங்க அவ்வளவு நெருங்கிய நண்பர்களா? ஆமா, ஒரு நாள் அவர் ஆபத்துல இருந்தப்போ நானும் என் குட்டியும் தான் அவரை காப்பாத்தணும். ஓ அப்படியா? அப்படின்னா நான் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்ன பார்த்ததாகவோ எங்களை வேட்டையாட போறதாவோ அவர்கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். தெரிஞ்சா அப்புறம் அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. நல்ல வேளை நீங்க சிங்கராஜாவை நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. இந்த கதையை நம்பிட்டு சிங்கராணியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நல்ல வேளை தப்பிச்சோன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா ஆடும் அந்த குட்டி ஆடும் திருப்பி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுது. அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சவங்க இடையில எங்கேயுமே நிக்கல. கடைசியா தன்னோட வீட்டுக்கு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா தன்னோட மற்ற குட்டிங்க கிட்டயும் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுச்சு. மா, நீங்க காட்டுக்குள்ள போனதும் நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோமா. நாங்களும் வரலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் வந்திருக்க கூடாது. நான் போனதே தப்பு. நான் போனது என்ன காப்பாத்ததான் அம்மா வந்தாங்க. இனிமே நாம அம்மா சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். இங்க பாருங்க பிள்ளைங்களா, நம்மள சுத்தி நிறைய ஆபத்துங்க இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் அதுல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்க தெரியணும். ஆபத்து வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது. புத்திசாலித்தனமா யோசிக்கணும். எதிரிங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும். அதுக்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எதிரிங்க முன்னாடி நம்ம பயந்துட்டோன்றத காமிச்சிக்கவே கூடாது.